வணக்கம் நண்பர்களே, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு எத்தனை வேரியேஷன் பண்ணணும், அது எத்தனை செட்ஸ் அண்ட் ரிப்ஸ் பண்ணணும் சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு மசிலாக நம்ம லெக் தான் ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டான வேரியேஷன்னா லெக் ப்ரெஸ் தான். இதை 3 sets 10 to 15 reps வரைக்கும் போட்டுக்கோங்க. உங்களால் போட முடிகிற வெயிட் வச்சு இன்டென்ஸாக போடுங்க. ஸோ செகண்ட் மசிலாக நம்ம ஜஸ்ட்டை தான் ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் தான். இதை நீங்கள் தம்பில் ஆர் பார்பரில் போட்டுக்கலாம். இதுவும் 3 sets 10 to 15 reps வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ மூணாவது ஒர்க் அவுட்டை நம்ம பேக்கை தான் ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா லேட் புட் டவுன் ஆர் புல் அப்ஸ். இதுவும் 3 sets 10 to 15 reps வரைக்கும் போட்டுக்கோங்க. இன்டென்ஸாக போடுங்க. ஸோ நாலாவது மசிலாக நம்ம ஷோல்டர் தான் ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ்னால் அது ஷோல்டர் ப்ரெஸ் தான். ஸோ இதை 3 sets 10 to 15 reps வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ அஞ்சாவது மசிலாக நம்ம ட்ரைசெப்ஸ் தான் ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கேபிள் புஷ்டர் வந்தால் பெஸ்ட் எக்ஸசைஸ். இதையும் 3 sets 10 to 15 reps வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம பைசெப்ஸ் தான் போட போகிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா பைசெப்ஸ் பார்பிள் கேர்ள்ஸ் தான். இல்லை பைசெப்ஸ் தம்பிள் கேர்ள்ஸ் கூட போட்டுக்கலாம். என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு வேரியேஷன் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் எல்லாத்துக்கும் ஒரு வேரியேஷன் தான் போடணும். அதுவும் காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டாக தான் போடணும். ஸோ செகண்ட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் எந்த மாதிரியான வேரியேஷன் போடலாம் சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.